எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? நான்லாம் இது மாதிரி வாலிபர் கூடுகைக்கு வழக்கமாய் கடந்து செல்வது வழக்கம். அப்போ யங் ஸ்டேஜில் ஃப்ரண்ட் ரோ தான் என் இடம். ஆன்னு வாயை திறந்து பார்த்துட்டே இருப்பேன். என்னப்பா இப்படி பிரசங்கம் பண்ணுறாங்கப்பா, என்னப்பா இப்படி பாடுறாங்கப்பா, நான் எப்பப்பா இப்படி பாடுவேன், நான் எப்பப்பா இப்படி பிரசங்கம் பண்ணுவேன். பாடலாம் தெரியாது, பைபிளில் எத்தனை புக் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கேட்டார். அதனால தான் இன்னைக்கு இப்படி கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறார். என்னவோ எனக்கு டாக்டர் பட்டம் இருக்கிறதுனாலையோ ஆங்கில புலமை இருக்கிறதுனால அதெல்லாம் கிடையாது. எல்லாம் அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை தான் இதுவரைக்கும் என்னை நடத்தியிருந்தது. சரி, இருக்கிற நேரத்தில் சுருக்கமாக உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு வசனத்தை பிரசங்கிப்பது மிகவும் பிடிக்கும். என்ன பிரசங்கிப்பது? ரொம்ப கதை சொல்ல பிடிக்காது, ஆனால் வசனத்தை பிரசங்கிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இன்றைக்கி வசனத்தை கேட்கணும். சரியா? சிந்தை எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஃப்ரண்ட் ரோ ஓகேயா, மிடில் ரோஸ் ஓகேயா, லாஸ்ட் ரோஸ் ஓகேயா? வழக்கமாக அந்த லாஸ்ட் ரோவில் இருந்தால் அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஓகே, ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாராவது ஒருத்தர் எனக்கு மைக்கில் வாசித்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். மைக்கு ப்ளீஸ் டேக் திஸ் மைக். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அடுத்த வசனம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இது ஒரு வித்தியாசமான வசனம். இந்த வசனத்தில் 5 கூட்டமான மக்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள்? 5 கூட்டம். யாரெல்லாம் சொல்லுங்க? ஞானிகள், பைத்தியங்கள், பலமுள்ளவைகள், பலவீனமான, அதாவது டியூவலா வருது. சரி, சொல்லிட்டே வாங்க. உள்ளவைகள், இழிவானவைகள், அற்பமா எண்ணப்பட்டவைகள், இல்லாதவைகள். இதுல பாசிட்டிவாவும் கொஞ்சம் இருக்குது, நெகட்டிவா கொஞ்சம் இருக்குது. வசனம் துவங்கும் போது வேதம் சொல்லுது, ஆண்டவர் சிலரை தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டார் என்று துவங்கும் பொழுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்களில் எவ்வளோ பேர் டாக்டர்ஸ்? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரே ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, டாக்டர் வசந்தி. அங்கே ஒரு டாக்டர் இருக்கிறீங்க, பின்னாடி டாக்டர்ஸ் இருக்கிறீங்களா? ஓகே. எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ்? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு இன்ஜினியர் இல்லை. சரி, உங்களை எவ்வளோ பேர் கிராஜுவேட்ஸ்? கை தூக்குங்க பார்க்கலாம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எத்தனை பேர் லாயர்ஸ்? கை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ இந்த கூட்டம் வந்து ஞானிகளின் கூட்டம் அல்ல, சாதாரண மக்களின் கூட்டம். ஆனால் நம்ம அழைக்கப்படும் பொழுதுதான் சாதாரண மக்களாய் அழைக்கப்பட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மை விசேஷமானவர்களாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ சாதாரண ஆளு தான், ஆனால் நீ விசேஷமானவள். சொல்லுங்க, பிரதர்ஸ் கூட சொல்லுங்க, நீ சாதாரணமான நபர் தான், ஆனால் நீ விசேஷமானவள். ஆண்டவர் தனக்கு மகிமை வரும்படி ஆர்டினரி பீப்புளை தெரிந்தெடுத்து எக்ஸ்ட்ராடினரியா மாத்துறார். எப்படி தெரிந்தெடுக்கிறார் சொல்லுங்க? ஆர்டினரியா தெரிந்தெடுத்து எப்படி மாத்துறாரு? எக்ஸ்ட்ராடினரியா மாத்துறார். சாதாரணமான மக்கள், சாதாரணமானவர்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆதியிலே ஒரு பெண்ணை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். அந்த பெண்ணுக்கு பேர் என்ன சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. நீங்க ஒழுங்கா கவனிக்கிறீங்களான்னு அப்பதான் எனக்கு தெரியும். அவ பேர் என்ன? ஏவாள். இந்த ஏவாள் ரொம்ப தேவனை நேசித்தவள், அவள் கணவரையும் நேசித்தவள். ஆனா
இவ வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு செஞ்சிட்டா, ஒரே ஒரு மிஸ்டேக். அந்த ஒரு மிஸ்டேக் அவ லைஃப்ல இருந்த பெரிய ஆசீர்வாதத்தை வேற மாதிரி திருப்பிடுச்சு. ஒருவேளை நம்மில் அநேகர் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தப்பு செஞ்சிட்டோம். அந்த ஒரு தப்புடைய அந்த எஃபெக்டை இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில வேறு நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது என்ன சொல்றீங்க? நான் செஞ்ச அந்த ஒரு தப்பு தான் இன்னைக்கு என்னை இப்படி வச்சிருச்சு, நான் செஞ்ச ஒரு தப்பு தான் என்னை இப்படி மாத்திருச்சு. எங்க அப்பா சொன்ன அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்க மாட்டேன். நானா விரும்பி செஞ்சு விரும்பி கல்யாணம் பண்ணனால என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுன்னு நீங்க செஞ்ச அந்த ஒரு தப்பை நினைச்சு 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 வாழ்க்கையெல்லாம் உருகுகிறவர்களா இருந்தீர்கள் என்றால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். ஆண்டவர் நம்முடைய தவறுகள், நம்ம செஞ்ச மீறுதல்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்கு ஒரு வழியையும் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஏவாள் தப்பு செஞ்சதுனால முழு உலகமும் அந்த நித்திய ஜீவனை இழந்துருச்சு. ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்து அந்த பெண்ணின் மூலமா முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவருக்கு பெயர், ஒரு பெயர் என்ன தெரியுமா? மீட்பர். சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு பெயர் என்ன? மீட்பர். அதாவது நம்ம என்ன தப்பு செஞ்சு அதன் விளைவுகள் என்ன வந்திருந்தாலும் அதெல்லாம் மாற்றிட்டு நம்மளை மீட்கிற ஒரு தேவன். சொல்லுங்க, என்னை மீட்கிறவர், என் கணவரை மீட்கிறவர், என் மனைவியை மீட்கிறவர், என் குடும்பத்தை மீட்கிறவர், என் பிள்ளைகளை மீட்கிறவர். என் குடும்பத்தில் என்னென்ன நடந்திருக்குதோ அதையெல்லாம் மாற்றி அவர் என்னை மீட்க போகிறார். இந்த வருஷம் உங்களுக்கு மீட்பின் வருஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த வருஷம் உங்களையும் உங்களுடையவர்களையும் ஆண்டவர் மீட்கிற வருஷம். சரி, இந்த ஏவாள் தப்பு செஞ்சதுனால முழு மனுக்குலமும் வேற மாதிரி மாறிடுச்சு. அந்த மாறின மனுக்குலத்தை மாற்றுகிறதற்கு ஆண்டவர் வந்தார். சரி, இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் 5 விதமான கூட்ட மக்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னேன். வாசிக்கலாம். 27வது வசனத்தின் நடுப்பகுதி, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நீங்க யாரு சொல்லுங்க? இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க? பலமுள்ளவள்னு சொல்லணுமா, பலவீனமானவள்னு சொல்லணுமா? ஒரு கேள்வி வருது இல்லை? வி ஆர் வீக். நம்மெல்லாம் பலவீனம் உள்ளவர்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? என் சுபாவம் சரி கிடையாது, எனக்கு பர்சனாலிட்டி கிடையாது. ஐஸ்வர்யா ராயை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கிறா, இல்லை மிஸ் வேர்ல்டெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நான் எப்படி இருக்கிறேன் பாரு. உங்கள் புருஷனே பல முறை ஒன்று திட்டிருப்பாரு, ஒன்றை போய் கட்டணும் பாரு, உன் மூஞ்சை பார்த்து தான் நான் கட்டுனா என்னன்னு தெரியல, தப்பு செஞ்சுட்டேன். அப்படியெல்லாம் உங்கள் பர்சனாலிட்டியை கூட என்ன செய்வாங்க? அக்யூஸ் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் நீங்கள் சொல்லணும், பலவீனமான என்னை என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், என் அப்பா தெரிந்து கொண்டார். எனக்கு அழகு இல்லை, ஆனால் எங்கள் அப்பா என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. வாட் a mighty God. எனக்கு மனசுலையும் தைரியம் கிடையாது, சரீரத்திலையும் தைரியம் கிடையாது. நான் அப்பப்போ சண்டை போடுற ஒரு ஆள், கோபப்படுற ஆள். ஆக்சுவலி நான் குட் ஃபார் நத்திங். நான் ஒன்றுத்துக்குமே உபயோகம் இல்லாத யூஸ்லெஸ். அப்படி எத்தனை பேர் நினச்சிருக்கிறீங்க? உண்மையாக கை தூக்குங்க பார்க்கலாம். நான் நினச்சிருக்கிறேன், ஐ எம் அன் யூஸ்லெஸ் வெசல். நான் எதுக்குமே பிரயோஜனமாக மாட்டேன் அப்படின்னு என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ நேரம் நினச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், கம், எதுக்குமே யூஸ் இல்லைன்னு சொல்கிறல்ல, உன்னைய நான் தெரிந்தெடுத்து என் கிருபைகளெல்லாம் உனக்கு கொடுத்து என் அபிஷேகத்தை உனக்கு தந்து நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் பாரு, உலகமே அதை பார்க்கும், அதன் மூலம் என் நாமம் மகிமைப்படும் என்று ஆண்டவர் என்னை அழைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர், நீங்கள் வீக், ஐ எம் வீக், பட் ஐ எம் ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட். நான் ஆண்டவருக்குள் பலம் உள்ளவன். மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னாரு, நீ கிருபை பெற்றவள். அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில், வீட்டில் பிரவேசித்து, சூப்பர், உங்களுக்கு மைக்கே வேண்டாம், கிருபை பெற்றவளே வாழ்க. அவ்வளவுதான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ எப்படிப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்ட. அப்போ கர்த்தர் கூட இருந்தா நீங்க யாரு? அவ்வளவுதான். கர்த்தர்
கர்த்தர் கூட இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் கூட இருந்தா நீங்க கிருபை பெற்றவர்கள். கூடவே மரியாளுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. 34 வாசிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆண்டவரே புருஷனை அறியேனே என்றார். ஆண்டவரே, என்னவோ என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்றீங்க, கிருபை பெற்றவள்னு சொல்றீங்க, இது எப்படி ஆண்டவரே ஆகும்? நானே படிக்காதவ, நானே கை நாட்டு, எனக்கே 5வது வகுப்பு தான் ஸ்கூலுக்கு எங்க அம்மா அப்பா அனுப்பிச்சு வச்சாங்க, அல்லது நான் 10th +2ல பலமுறை ஃபெயில் ஆயிட்டேன். இது எப்படி ஆண்டவரே ஆகும்? என்ன எப்படி ஆண்டவரே ஆசீர்வதிப்பீங்க? அப்ப அவளுக்கு வந்த பதில் வாசியுங்கள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னால ஒண்ணு முடியாதுன்னு எனக்கு தெரியும் மகனே, உன்னால ஒண்ணு முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா 2 காரியம் நான் செய்ய போறேன். நான் உன் கூடவே இருக்க போறேன், உன் மேல என் ஆவியானவரை தரப்போறேன், உனக்குள்ள என் கிறிஸ்துவை தரப்போகிறேன். தேவன் கூட இருப்பார், ஆவியானவர் மேலே இருப்பார், கிறிஸ்து உள்ளே இருப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் கூட இருப்பார், ஆவியானவர் மேலே இருப்பார், கிறிஸ்து. இன்னைக்கு உங்களுக்கு 2:30 மணிக்கு சாப்பாட்டுக்கு போனால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் என்ன சொல்லணும்னு பரிசுத்தாவை எனக்கு சொல்லி அனுப்புனா அதை சொல்லிட்டு தான் உங்களை அனுப்ப போகிறேன். சொல்லுங்க, தேவன் கூட இருக்கிறார், கீபோர்டு. ஆவியானவர் மேல இருக்கிறார். நீங்க ஆர்டினரியா எக்ஸ்ட்ராடினரியா? திரும்ப சத்தமா சொல்லுங்க. F மேஜர். ஆர்டினரியா எக்ஸ்ட்ராடினரியா? ஏன் எக்ஸ்ட்ராடினரி? தேவன் கூட இருக்கிறார், ஆவியானவர் மேல இருக்கிறார், கிறிஸ்து. அம்மா, பொக்கிஷமே உனக்குள்ள இருக்குமா, கிரீடம் உன் மேல இருக்குமா, ஒரு ராஜா கூட இருக்கிறாருமா. நீ எதுக்கு பயப்படுற? You are not a weak person, you are so strong in Christ. Hallelujah, hallelujah. நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதினேன், அதை பாட விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசித்துட்டு பாட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1:31 வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும், எங்கெல்லாம் வீக்கோ அங்கெல்லாம் அவர் ஃபில் பண்ணிடுறார். அவரே சொல்லுங்க, அவரே எனக்கு பலனாய் இருக்கிறார், அவரே எனக்கு ஞானமாய் இருக்கிறார், அவரே என் நீதியாய் இருக்கிறார், அவரே என் மீட்பார். சொல்லுவான் பிசாசு, 16 வயசுல எவ்வளோ தப்பு செஞ்சல்ல, யாரு பின்னாடிலாம் ஓடுனல்ல, ஒருத்தரையா லவ் பண்ண, எத்தனை பேருக்கு பின்னாடி பண்ண. நீ சொல்லணும், பிசாசே அந்த பழைய வாழ்க்கை ஒளிஞ்சிருச்சு, இப்போ தேவன் என் கூட இருக்கிறாரு, கிறிஸ்து எனக்கு உள்ளா இருக்கிறாரு, என் மேல ஆவியின் அபிஷேகம் இருக்குது, நான் திரும்ப அந்த பழைய வாழ்க்கையை நினைக்க மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். சொல்லுங்க, I am strong. சொல்லுங்க, நான் பலம் உள்ளவள், நான் பலவீனள் அல்ல, தேவன் என் கூட இருக்கிறார். ஹalleluya. தேவன் என்னோடு இருக்கின்றார், என் தேவன் என்னோடு இருக்கின்றார், தேவன் என்னோடு இருக்கின்றார், என் தேவன் என்னோடு இருக்கின்றார், இரவும் பகலும் கூட இருக்கின்றார், என்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார், இரவும் பகலும் கூட இருக்கின்றார், என்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார். ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஜெயராணி என்ன பிரசங்கம் பண்ணான்னு யாராவது கேட்டா, ஆவியானவர் மேல இருக்கிறாரா, தேவன் கூட இருக்கிறாரா, இயேசு உள்ள இருக்கிறாரா, இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு போய் சொல்லுங்க. செய்தியை முழுசும் மறந்துட்டா கூட பரவாயில்ல, என் கூட தேவன் இருக்கிறார், என் மேல ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். ஹalleluya. சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார், இரவும் பகலும் கூட இருக்கிறார், என்னை விட்டு விலகாது இருக்கிறார். சீரியல் பார்த்தீங்களே, அப்ப கூட இருந்தாரா? ஐயோ, இவங்களுக்கு எப்படி தெரியும்? யூடியூப்ல மணிக்கணக்கா வேற பார்த்தீங்களே, அப்ப கூட இருந்தாரா? கூட இருந்தாரு, ஆனா வருத்தத்தோடு இருந்தாரு. வாலிப பிள்ளைகளே, உங்க கண்கள் பரிசுத்தமா இருக்கட்டும்,
ஒரு அப்பா கூட இருந்தா அவருக்கு எது பிரியமோ அதான் செய்யணும். கெட்ட வார்த்தை பேசுனீங்களே, அப்ப தேவன் கூட இருந்தாரா? உங்க புருஷனை பார்த்து எதுக்கு உயிரோடு இருக்கிற போய் செத்து தொலைன்னு சொன்னீங்களே, அப்ப இருந்தா ஓ காட் ஐ எம் சோ சாரி லார்ட். இந்த ஆண்டவர் கூட இருந்தா உன் வார்த்தை சுத்தமா இருக்கணுமா? ரொம்ப அவருக்கு அபகீர்த்தி வர்ற மாதிரி நீ எதுவுமே பேசக்கூடாது, எதையும் பார்க்க கூடாது, எதையும் யோசிக்க கூடாது. அதுக்கு என்னால முடியலன்னா அதுக்கு தான் ஆவியானவர் உன் மேல இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னை பலப்படுத்துவார். சரி, என் கூட பாட போறீங்க. தேவன் என்னோடு இருக்கின்றார், என் தேவன் என்னோடு இருக்கின்றார், தேவன் என்னோடு இருக்கின்றார், என் தேவன் என்னோடு இருக்கின்றார், இரவும் பகலும் கூட இருக்கின்றார். கைத்தட்டி பாடுங்கள். விலகாமல் இருக்கின்றார், இரவும் பகலும் கூட இருக்கின்றார், என்னை விட்டு விலகாமல் இருக்கின்றார். என்னோடு ஆஹா என்னோடு என் தேவன் என்னோடு இருக்கின்றார், என்னோடு ஆஹா என்னோடு என் தேவன் என்னோடு இருக்கின்றார். என்னோடு சொல்லுங்கள், என்னோடு என் தேவன் என்னோடு இருக்கின்றார். மலைகளின் மேலே ஏறினாலும் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் வானத்திலே நான் பறந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கின்றார். வானத்திலே நான் பறந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கின்றார். சொல்லுங்கள், என்னோடு ஆஹா என்னோடு என் தேவன் என்னோடு இருக்கின்றார், என்னோடு ஆஹா என்னோடு. ஹல்லேலூயா. நீ பலவீனமானவள் அல்ல, நீ பலமுள்ளவள். ஏன் தெரியுமா? தேவன் கூட இருக்கிறார், கிறிஸ்து உள்ள இருக்கிறார், ஆவியானவர் மேல இருக்கார். சரி, இந்த வசனம் திரும்ப சொல்லுது 27, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். யாரை வெட்கப்படுத்தும்படி? ஞானிகளை வெட்கப்படுத்த. முதல்ல யாரை தெரிந்து கொண்டார்? பலவீனமானவர்களை. இரண்டாவது பைத்தியமானவைகளை. பைத்தியம். உங்க கணவர் எத்தனை முறை, சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை மேடையில், முட்டாள் அப்படின்னு உங்களை திட்டிருக்கிறாரா? அறிவு இருக்குதா உனக்கு அப்படின்னு? எவ்வளோ நல்ல கணவர்கள் பாருங்க உங்களுக்கு, இல்லை நல்ல புருஷன் உங்களை பாராட்டுற கணவர்னு நினைக்கிறேன். உங்களை கூட வேலையில் உங்கள் மேனேஜர் எத்தனையோ முறை என்னையா செய்கிற வேலை அப்படின்னு சொன்னாங்களா? ஆண்டவரே, இந்த வேலையை செய்கிறதுக்கெலாம் எனக்கு, இந்த வேலையை செய்கிறதுக்கெலாம் எனக்கு ஞானம் இல்லை, வேண்டாம் ஆண்டவரே இந்த வேலையை விட்டுறேன், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு அறிவு இல்லை ஆண்டவரே நான் விட்டுறேன் அப்படின்னு நினச்சிங்களா? இன்னைக்கு சொல்கிறேன், பைபிள் சொல்லுது, தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொண்டார்? வரிசையா ஆட்களை நிறுத்தி வச்சு, காட் இவங்கெல்லாம் இன்டலெக்சுவல் பீப்புள் வேணும் ஆண்டவரே, இவங்க வேணுமா, இந்த பைத்தியம் வேணும் ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தார் தெரியுமா? இந்த பைத்தியம் தான் எனக்கு வேணும். அந்த பைத்தியம் வரும்போது தான் வெறும் பாத்திரத்தோட வரும். அந்த வெறும் பாத்திரத்தில் நான் எதை ஊற்றுவேன்? என் ஞானத்தை ஊற்றுவேன். சிலருடைய மைண்டு ஃபுல்லாக எதால நிரம்பி இருக்கு தெரியுமா? உலக ஞானம், உலக அறிவு. சிலர் சொல்லுவாங்க, என்ன மாதிரி ஞானமா யாரும் திட்டமிட முடியுமா? என்ன மாதிரி யாராவது ஞானமா யோசிக்க முடியுமா? என்ன மாதிரி ஞானமா வியாபாரம் பண்ண முடியுமா? உனக்கு எல்லா அறிவு இருக்குது, ஆனால் தேவனை பற்றி அறிவு இல்லை. ஆனால் பைத்தியமா இருக்கிற உங்களை ஆண்டவர் என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீங்க தெரிந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. பெண்களாகிய உங்களுக்கு நீங்க பைத்தியமா இருந்தாலும், ஆண்களாகிய நீங்கள் பைத்தியத்தை போல இருந்தாலும், ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். பைபிள்ல புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்படின்னு இருக்குது. திருமணமாகி 4 நாள்ல விவாகரத்து பண்ணிட்டு வந்த ஒரு குடும்பத்தை குறித்து கேட்டேன், என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, அந்த பெண் பேசின சில மதியீனமான வார்த்தைகள். என்ன வார்த்தைகள் சொல்லிட்டா? கல்யாணமாகி 4வது நாளில், பாரு
உன் கூட சும்மா மனைவியாக தான் வாழ்வேன். நான் வந்து வேற ஒருத்தனை விரும்பினேன். எங்கள் வீட்டில் கேட்டேன், கட்டி வைக்கல. ஏதோ வேற வழி இல்லைன்னு உன்னை கட்டிக்கிட்டேன். மனைவியாக இருப்பேன், அவ்வளோதான். வேற எதையும் என்கிட்ட எதிர்பார்க்காத. பெற்றோர் சொல்லி சொல்லி அனுப்புனாங்க. அம்மா, தேவையில்லாத எதையாவது பேசிடாத, உன் பழைய வாழ்க்கையை பற்றி சொல்லிடாத உன் புருஷன்கிட்ட, அதை மன்னிச்சு மறந்துரு, இவனை நேசிச்சு வாழுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சா, போய் 4வது நாளில் என்ன சொல்லிட்டா, இதுதான் நான். அவன் விடுவானா? நீ உங்கள் வீட்டுக்கு போகணும். 4வது நாளை வீட்டுக்கு என்ன செஞ்சு வச்சுட்டான், அனுப்பிச்சி வச்சுட்டான். இன்னைக்கு அநேக ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில் எதனால பிரச்சனை தெரியுமா? ஞானம் இல்லாத வார்த்தைகள், ஞானம் இல்லாத முடிவுகள். சில தீர்மானங்களை ஞானம் இல்லாத செஞ்சிருவீங்க. 15 சவரன் நகைய ஒரு பெண் புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டா. கேட்டாங்க, லோன் அடைக்கிறதுக்கு வேணும். நீ கொடுக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும், கேட்டிருக்கணும்ல. ஏவாள் இல்ல, ஞானம் இல்லாத ஒரு காரியம் செஞ்சா. ஏதேன்ல சர்ப்பம் வந்து என்ன செஞ்சது, பேசுச்சு. அவ கூட பேசின உடனே இவ என்ன சொல்லிருக்கணும், இரு எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஒரு கணவரும் இருக்கிறாங்களா? நான் பிரசங்கம் தான் பண்றேன்னு நினைக்கிறேன், அப்படித்தானா? இரு என் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் போய் கேட்டு வரேன். ஸ்திரீகளாகி உங்களுக்கு சொல்றேன், புருஷன் இல்லாம தீர்மானிக்கிற எல்லா தீர்மானங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. சில காரியங்கள் ஞானமா நீங்க தீர்மானிக்கலாம். புருஷன் குடிகாரா இருப்பாரு, எல்லாத்தையும் அழிப்பாரு. நீங்க ஏதோ கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி சேர்த்து வச்சு பிள்ளைங்களுக்காக பணம் சேர்க்கிறீங்களே, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா ஞானமற்ற முடிவுகள், ஞானமற்ற செயல்கள், இதெல்லாம் இன்னைக்கு ஒழிய போகுது. ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தினால் உன்னை நிரப்ப போகிறார். அபிகாயில் என்ற ஒரு பெண்ணை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். புருஷன் எப்படிப்பட்டவர்? முரட்டர், துராகிருதர், குடிகாரர். எவ்வளவு பொல்லாத கணவனா இருந்தா கூட அந்த பெண் எப்படித்தான் அவரோட கூட வாழ்ந்தான்னு தெரியல. இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு தெரியுமா? ஐயோ, இனிமேல்லாம் இவரோட வாழவே முடியாது. நான் உனக்கு சொல்றேன், உன் தேவன் உன்னோடு கூட இருந்தால், உன் கிறிஸ்து உனக்குள் இருந்தால், ஒரு ஆவியானவர் உன் மேல இருந்தால், அவிசுவாசியான அந்த புருஷன் விசுவாசமுள்ள மனைவியாகிய உங்களால மாற்றப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா. உங்க பெண் பிள்ளைகளுக்கு கூட ஏதா சொல்லி கொடுக்கணும். மா, அவர் உன்ன மாதிரி பக்தி கிடையாது, கொஞ்சம் அரகுறதான், ஜெபம் பண்ற ஆள் கிடையாது, ஆனா கூட உன்னை வச்சு தேவன் அவரை மாத்துவாருமா, இன்னும் பொறுமையா வாழ்ந்துக்கோ, பிள்ளைங்களை பெற்று எடுத்துட்ட, விட்டுட்டு வந்துடாத, இத சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு அநேக பெண் பிள்ளைகள் ஏன் தெரியுமா கணவன் வீட்டை விட்டு வந்துடுறாங்க? அப்படியா சொன்னாவன, வந்துடுடா வீட்டுக்கு, நானும் அப்பாவும் இருக்கிறோம், பார்த்துக்கிறோம். இத சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்களும் அதிகேடான ஸ்திரீ, உங்க பெண்ணும் அதிகேடான ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அந்த அபிகாயிலுடைய என்ற பெண், அவளுடைய புருஷன் கோப தாபமாய் தாவீதை குறித்து பேசினப்போ அவள் ஞானமா ஒரு முடிவெடுத்தா. அந்த முடிவு தப்பான முடிவல்ல, ஞானமான முடிவு. நேரம் போய் தாவீதை சந்திக்கிறாள், பேசுகிறாள். அன்றைக்கு காரியம் மாறுதலாய் முடியுது. வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவற்றை கேளுங்க. ஆண்டவரே, நான் ஞானமற்ற பெண்ணா இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே, எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்க தருகிற ஞானம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. நான் மதியீனமான முடிவுகள் எடுத்ததெல்லாம் போதும் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, கிருபை தாங்க. ஹல்லேலூயா. சரி, வேதத்துல புத்தி உள்ள ஸ்திரீகள்னு நிறைய பேரை குறித்து சொல்லியிருக்குது. அதில் ஒருத்தி அபிகாய். அவளுக்கு ஆலோசனை சொன்னது யார் தெரியுமா? நல்ல ஆலோசனை, அவளுடைய வேலைக்கார். இன்னொரு பெண் பத்சேபாள். பத்சேபாள் தப்பு செஞ்ச பெண்ணு தான். ஆனா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவள்கிட்ட பேசுறார். இங்க பாரு பத்சேபாள், நீ வந்து இன்னைக்கு போய் தாவீது ராஜாட்ட பேசலன்னா நீயும் உன் பிள்ளையும் அழிஞ்சிருவீங்க, நேரா போய் தாவீதுட்ட பேசு அப்படின்னு சொல்றாரு. பத்சேபாள் போகிறாள். மூன்றாவது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீய யோவாப அழைச்சு, நீ போய் தாவீதிட்ட இப்படி இப்படி பேசுன்னு அவளுக்கு கற்பித்து அனுப்புகிறாள். எல்லாத்துக்கும் வசனம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. அவள் போகிறாள். எல்லா கான்வர்சேஷன் முடிச்ச உடனே தாவீது கேட்கிறா, இங்க பாரு, இதுல எல்லாத்திலையும் யோவாப் உனக்கு உட்கையா இல்லையா அப்படின்னா அவ சொல்லிட்டா, ஆமா ஆண்டவரே, யோவாப் கற்பித்தபடிதான் நான் இதெல்லாம் வந்து பேசுனேன். சரி, அன்றைக்கு யோவாப் ஒரு பெண்ணுக்கு கற்பித்து கொடுத்தான், ஒரு வேலைக்காரன் ஒரு அபிகாயிலுக்கு கற்றுக் கொடுத்தான். அதே போல நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாளுக்கு கற்றுக் கொடுத்தான்.
இவங்க எல்லாம் சொன்ன வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். அப்போ ஒரு பெண் எப்படி ஞானத்தால நிரப்பப்பட முடியும்னா, உங்க கையில இருக்கிற வேதத்தை கொஞ்சம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேதம் ஞானத்தின் பொக்கிஷம். எனக்கு வேண்டிய ஆலோசனை இங்கிருந்து வரும். கர்த்தர் சொல்லாத நான் ஒரு தீர்மானம் எடுக்க மாட்டேன். இன்னைக்கு தீர்மானிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து என் வழி நடத்துதலை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளை படிக்க தெரிஞ்சா ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாத்தான் எப்படி சொன்னாரோ, ஒரு யோவாப் எப்படி சொன்னாரோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பலவீனமான பெண் அல்ல, நான் பலமுள்ள பெண். ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து கொண்டார். நான் பைத்தியக்காரியா இருந்தாலும் நான் ஞானமுள்ளவளாய் மாறும்படி தேவன் என்னை தெரிந்தெடுத்து கொண்டார். இதனாலதான் மரியாள் என்ன செஞ்சாங்க, போய் உட்கார்ந்து ஆண்டோட பாத்துல உட்கார்ந்து அவர் முகத்தையே பார்த்து அவர் என்ன பேசுறார், என்ன பேசுறார், என்ன பேசுறார். லாசர் மரித்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படிங்கிறார். அப்போ தேவனுடைய பாதத்தில் ஒரு பெண் உட்கார்ந்து 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 வசனத்தை கற்றுக்கொண்டா, ஒரு சகோதரன் உட்கார்ந்து 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 வசனத்தை கற்றுக்கொண்டா, you will get God's wisdom. உங்களுக்கு தேவனுடைய ஞானம் கிடைக்கும். ஒரு சூழ்நிலைமையை யோசிக்கும் போது அப்படியே வசனம் மனசுக்குள்ள இருந்து வரும். ஒரு பிரச்சனைகளை யோசிக்கும் போது, இதுல நம்ம சோர்ந்து போக கூடாது, நம்ம இதுல தைரியமா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள வசனம் பேசும். வசனம் உங்களுக்கு வெற்றியை தரும். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது அந்த வேத வசனம் என்ன சொல்லுது? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகள், despised, உலகத்துல அற்பமா எண்ணப்பட்டவர்கள். மனசை திறந்து சொல்லுங்க, உங்களை எவ்வளோ பேர் அற்பமா நினைச்சாங்களா? கை வைத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஆமா, என்னை அற்பமா நினைச்சாங்க, என் குடும்பத்தை அற்பமா நினைச்சாங்க. ஆண்டவர் அந்த அற்பமான பாத்திரங்களை தான் தேவன் தெரிந்து கொள்கிறாராம். வசனம் சொல்லுது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளும். You are a despised woman, but you are a diamond in God's hand. Hallelujah. நீ யார் தெரியுமா? ஆண்டவருடைய கையில ஒரு வைரமா இருக்கிறீங்க. பைபிள் அப்படி சொல்லுதா? பைபிள் சொல்லுது. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல ஒரு பெண் ஆண்டவரிடத்துல வந்து நின்று, ஆண்டவரே, என் மக கொடிய பிசாசினால வேதனைப்படுகிறாள், அவளுக்கு நீங்க இறங்கணும் அப்படிங்கிறார். உடனே சீஷர்கள் எல்லாம் இவளை அனுப்பும், இவளை அனுப்பும் அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவ யாரு? ஒரு அற்பமான கானானிய ஸ்திரீ. அவங்க பார்வையில் அவ கேவலம். ஆனா ஆண்டவர் அவளோடு கூட பேசி பேசி கடைசியில அவன் மகளுக்கு விடுதலையை வாங்கிட்டு போயிட்டா. ஆண்டவர் அவளுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, எப்படியா உன் விசுவாசம்? சொல்லுங்க, உன் விசுவாசம். லாக்கர்ல தங்க நகை இல்லாம இருக்கலாம், வீட்டில வைரம்னா பார்க்காம இருக்கலாம், ஆனா உனக்கு எது தெரியுமா வைரம்? உங்க விசுவாசம் தான் வைரம், உங்க விசுவாசம் தான் தங்கம், உங்க விசுவாசம் தான் பெரிது. ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது. நீ அற்பமா எண்ணப்பட்ட கானானிய ஸ்திரீ, ஆனா நான் உனக்குள்ள எதை பார்க்கிறேன் தெரியுமா? I could see your faith. உன் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெய். இன்னைக்கு சொல்றேன், வாழ்க்கையில எதுனாலும் வரட்டும், கர்த்தரை நம்புங்க. வாழ்க்கையில எதுனாலும் நடக்கட்டும், ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாய் மாற்றி கொடுப்பார். தீமை வந்தால் நன்மையாய் மாற்றுவார். வியாதி வந்தால் அதை பலத்தினால் சுகப்படுத்துவார். வியாதி வந்தால் சுகப்படுத்துவார். பலவீனம் வந்தா பலப்படுத்துவார். வீட்டுல பிரச்சனை வந்தா உடனே வீட்டை விட்டு ஓடிடக்கூடாது. இன்னைக்கு அநேக பெண்களுக்கு பிரச்சனை வந்த உடனே, இரு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? கிளம்பி போயிட்டீங்கல்ல, திரும்ப வரும்போது எவ்வளவு வெக்கமா இருந்துச்சுல்ல? இருந்துச்சா? ஐயோ எப்படி வருது? அப்புறம் அந்நிய வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சா? கை தூக்க சொல்லலை. எவ்வளோ பேர் கோச்சிக்கிட்டு போனீங்க அம்மா வீட்டுக்கு, எவ்வளோ பேர் சண்டை போட்டு போனீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போற பழக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் உனக்குள்ள ஒரு விசுவாசத்தை வச்சிருக்கிறார். காட், இந்த பிரச்சனை பெருசா இருக்குது ஆண்டவரே, நான் 3 நாள் ஃபாஸ்டிங் போட போறேன், ராத்திரி தூங்க போறது இல்லை, இந்த பிசாசின் கிரிகளை அழிச்சு ஜெபம் பண்ண போறேன்ட்டு ஜெபிக்கணும். உங்களுக்கு நான் சில புஸ்தகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். தயவு செய்து எதை வாங்குறீங்களோ வாங்கலையோ, போய் ஒரு 10 புக்லெட்டாவது வாங்குங்க.
உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்கான ஜெபம், பிள்ளைகளின் பாதுகாப்பிற்கான ஜெபம், சாபங்களை உடைக்கிற ஜெபம், கற்பத்தின் கனிக்கான ஜெபம் எல்லாம் இருக்குது. அப்போ இதை படிக்க படிக்க விசுவாசம் அதில் எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் உள்ள ஜெபங்கள். ஸோ இந்த ஜெபத்தை சொல்ல சொல்ல உனக்குள்ளேயே ஒரு ஃபெய்த் வரும், உங்களுக்குள்ளே ஒரு ஃபெய்த் வரும். நான் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறேனோ, ஐயோ சிஸ்டர் நீங்கள் கூட சோர்ந்து போவீங்களா? ஆமாம், நாங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, எங்களுக்கும் சோர்வுகள் வரும். உங்களுக்குலாம் வருமாம்மா? வரும் இல்லை? பாருங்க, இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க வரும். அப்படி சோர்ந்து போகிற நேரத்தெல்லாம் ஒரு சின்ன ஒரு வீடியோ, அதில் ஒரு ப்ரேயர், அந்த ஜெபத்தை 1 மணி நேரம் நான் செய்வேன். ஆண்டவரே, அது ரொம்ப பவர்ஃபுல் ப்ரேயர் இங்கிலீஷில். அதை திரும்ப 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 சொல்ல சொல்ல அந்த ப்ரேயர் முடியும் போது என் சோர்வெல்லாம் எங்கேயோ பறந்து போயிடும். ஹல்லேலூயா. சோர்வு வந்துச்சுன்னா ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. சோர்வு வந்துருச்சுன்னா விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அந்த கானானிய ஸ்திரீட்ட ஆண்டவர் பார்த்தது விலையேற பெற்ற ஒரு விசுவாசம். நீ உலகத்தால் அற்பமா எண்ணப்பட்டவள், ஆனால் ஆண்டவர் பார்வையில் விலையேற பெற்றவள். ஒரு பெண் ஒருத்தி வந்தாள், ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து அப்படி கண்ணீரால் அவர் பாதத்தை நனைக்கிறார். லூக்கா 7:37 39 வரைக்கும். அப்போ எல்லாரும் சொல்றாங்க, பாவியான ஸ்திரீ இவள் வந்து இவரை தொடுகிறா, இவருக்கு தெரியலையா இந்த பாவியான ஸ்திரீ? ஆண்டவர் எல்லாரையும் பார்த்தார், கடைசியில் சொன்னாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. என்னது? அன்பு கூர்ந்தாள். சி மைனர். அன்பு கூர்ந்தாளே. ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு விலையேற பெற்றதை பார்க்கிறாரு. யுவர் ஃபெய்த், யுவர் லவ். ஜெயராணி, நீ வாழ்க்கையில் உன்னை விட்டு எடுபடவே கூடாதுன்னு ஒரு பங்கு இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டா, என் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் பாதத்தை கண்ணீரால நனைக்கிற அந்த ஒரு அனுபவம் தான் என் ஆண்டவருடைய இருதயத்தை மகிழ செய்த ஒரு அனுபவம். அது மட்டும் என்னை விட்டு போகக்கூடாது. சொல்லியிருக்கிற ஆண்டவர்கிட்ட, நான் சாகிற கடைசி நாள் வரைக்கும் ராஜா உங்க மேல இருக்கிற அன்பு எனக்கு குறையக்கூடாது ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 உம்மை முழு. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு சொல்லுங்க, வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே உங்க பாதத்தை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே, அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை
உலகம் உங்களை அற்பமா எண்ணலாம், இழிவா எண்ணலாம். ஆனா ஆண்டவர் உங்களை விலையேற பெற்றவர்களா பார்க்கிறார். ஏன் தெரியுமா? உனக்குள்ள இருந்த அன்பு, உனக்குள்ள இருந்த விசுவாசம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். சொல்லுங்க பார்க்கலாம். நான், எல்லாரும் சொல்லணும், இங்கேயும் சொல்லணும், இங்கேயும் சொல்லணும். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கையில். எப்படியா? ஆர்டினரியா, எக்ஸ்ட்ராடினரியா? அலங்காரமான கிரீடம். கல்யாணத்துக்கு ரீத்து வாங்க போகும்போது சின்னதா எடுணும், எனக்கு இது வேண்டாம் இதுதான் வேணும்னு எவ்வளோ சூஸ் பண்ணீங்கல்ல. அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடினா ராஜாக்களுக்கு வைக்கிற முடி. ஆண்டவர் சொல்றாங்க, பாரம்மா, நீதான் எனக்கு கிரீடம், நீதான் எனக்கு கிரீடம் மகனே. உலகம் உன்னை அற்பமா நினைக்கலாம், உலகம் உன்னை இழிவா நினைக்கலாம், உன் ஜாதியை சொல்லி உன்னை அவமதிக்கலாம், உனக்கு படிப்பு இல்லைன்னு அவமதிக்கலாம், பர்சனாலிட்டி இல்லைன்னு அவமதிக்கலாம், உன் பிள்ளைங்க பக்தியா நடக்கலன்னு உன்னை அவமதிக்கலாம், உனக்கு நல்ல வருமானம் இல்லை, சொந்த வீடு இல்லைன்னு உன்னை அவமதிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, உனக்குள்ள ஒரு அன்பு இருக்குது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியதுன்னு பார்க்கிற ஒரு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஹalleluya. I am a despised woman, but I am a diamond in God's hands. ஆண்டவருடைய கையில நான் வைரமா இருக்கிறேன். சரி, 4வது அந்த அதிகாரத்துல வசனம் சொல்லுது, சுருக்கமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் வாசியுங்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்ட அந்த இழிவு அற்பம், இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் ஒரே மீனிங் தான். அவங்க சொன்னாங்கல்ல, கம்ப்ளீட் அண்ட் ஃபினிஷ். இல்லை, எத்தனை பேர் அதை என்ஜாய் பண்ணி ரியலி என்ஜாய் தட். கம்ப்ளீட் ஃபினிஷ்க்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஆனால் பெரும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி இங்கே இழிவானவைகள் அற்பமாக எண்ணப்பட்டவைகள்னா, சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில நிகழ்வுகளால் உங்களை இழிவாக நினைக்கிறார். என்ன கோயில்னு போனேன், என்ன உபவாசம்னு போனேன், என்ன பேக தூக்கி மாட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறேன், ஜெபத்துக்கு போகிறேன்னு போனீங்க, உனக்கு ஏன் இப்படி நடக்குது கேட்குறாங்களா? உன் பிள்ளை துன்மார்க்கனா இருக்கிறானே, உன் கணவர் ரட்சிக்கப்படலையே, உன் வீட்டில் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் நடக்கலையே, உங்களை இழிவா நினைக்கிறாங்களா, அற்பமா நினைக்கிறாங்களா? Are you a broken woman? உங்க வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்குதா? சில வேளைகளில் கணவனை நீங்க இழந்திருக்கலாம், வீட்டில் ஒரு பிள்ளையை கூட இழந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில வேலையை இழந்திருக்கலாம், எதுவுமே முன்னேற்றம் இல்லாது இருக்கலாம். You are a broken vessel. வேதத்தில் உடைக்கப்பட்ட பெண்கள் பலர் இருக்கிறாங்க. அந்த உடைக்கப்பட்ட பெண்களை கர்த்தர் பார்த்து கையில் எடுத்து உயர்த்தி வச்சிருக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஜீனியாலஜி ஆஃப் கிரைஸ்ட் இருக்குது, கிறிஸ்து இயேசுடைய வம்ச வரலாறு. அந்த வம்ச வரலாறுல 5 பெண்களுடைய பெயர்களை படிக்கிறோம். 3வது வசனம் படிங்க. யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றாள். தாமாருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட வாழ்க்கை. கணவன் மரித்து போன பிறகு மாமனாரோடு கூட அவள் சில உடன்படிக்கையெல்லாம் செஞ்சு அது வேற ஒரு லைஃப். ஓகே, அதை அடுத்து 5வது வசனம், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றாள். ராகாபை நம்ம ரொம்ப கேவலமா சொல்லி, அவ எதுக்கு அந்த தொழிலுக்கு போனாலும் தெரியல, சூழ்நிலைமையா, மனிதர்களா, மக்களா, தேவைகளா தெரியல. உங்க வாழ்க்கையில ஏதோ சில காரியத்துல நீங்க உடைக்கப்பட்டிருக்கிறீங்க, தப்பு கூட செஞ்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு திரும்பி வந்துருங்க ஆண்டவற்றை. இந்த பெண்ணும் ஒரு உடைக்கப்பட்ட பெண். அதை அடுத்து போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றாள். ரூத் உடைக்கப்பட்ட ஒரு பெண். அவளுக்கு புருஷன் இல்லை, 10 வருஷம் புருஷனோடு வாழ்ந்து கூட பிள்ளை இல்லை. அவ ஒரு ராஜாவின் மகள் என்று வேதம் சொல்லுது. அங்கே இருக்கிற மோவாபுடைய ராஜாவின் 2 பிள்ளைங்க தான் ரூத்தும் அவளுடைய சகோதரியுமா. திரும்பி போன்னு சொன்னப்போ ஒருத்தி போயிட்டா. யோசிச்சுக்கலாம், நானும் போயிருக்கலாமேன்ட்டு. இல்லை ரூத், இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிற, ஆனா நீ என் கையில இருக்கிறனால சீக்கிரத்துல உனக்கு உயர்வு வரப்போகுதுன்னு ஒரு தேவன் உள்ளத்துக்குள்ள பேசினதுனால அந்த உடைக்கப்பட்ட பெண் தேவனை பின்பற்றி அவருடைய தேசத்துக்கு வந்தாள். சரி, வாசிக்கலாம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில்
சாலமோனை பெற்றான். சரி, தாவீது ராஜா பைபிள் தெளிவா எழுதி வச்சுட்டு யாருடைய மனைவி? அவ புத்தி இல்லாதவள், அவ எதுக்கு ராஜா பார்க்கும்பாடி போய் ஸ்நானம் பண்ணா அப்படிலாம் பேசுறாங்க. அஃப்கோர்ஸ் அவ செஞ்சது தப்பு தான். ஒரு ராஜா பலவந்தப்படுத்தும் போது அவளால எதுவுமே செய்ய முடியல. ஸ்திரீகளாகிய உங்களுக்கு சொல்றேன், நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க உறவினர்களுக்கு நடுவில், முக்கியமா யங் கேர்ள்ஸ்க்கு சொல்றேன், when someone forces you, நீ ஈல் பண்ணக்கூடாது. என் கணவன் நேசிக்கல, இன்னொரு இடத்துல அன்பு கிடைக்குது அதனால போயிட்டேன் சொல்லாதீங்க. அதுக்கு தான் சொன்னேன், உனக்கு அன்பு எங்க கிடைக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தில். அநேக புருஷர்கள் உங்களை சொல்லலை, வழிமாறி போறாங்க வேலை செய்யற இடத்துல ஒரு பெண்ணோடு. அதாவது இப்ப ட்ரெண்ட் என்ன தெரியுமா ஆயிடுச்சு? she is my wife at home, he is my husband at home. ஆனா நான் எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்கல, அதனால இன்னொரு பிரைவேட் லைஃப் எனக்கு வேணும். என்னை உண்மையா நேசிக்கிற ஒருத்தர், நான் பாவம்லாம் செய்ய மாட்டேன் ஆனா நல்லா உரையாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சிலர் இன்னொரு 2ஆம் நபர் 3ஆம் நபரை வச்சுக்கிறாங்க. எங்க? வேலை செய்யற இடத்துல உறவினர்களுக்கு மத்தியில எப்பவும் ஃபோன் கால்ஸ், எப்பவும் உரையாடல், எப்பவும் பரிசுகளை பரிமாறுகிறது. இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள். ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள். ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் வேதம் சொல்றது. அந்த ஒருத்தியின் இடத்துல ஒருவனிடத்துல அன்பு கிடைக்கலன்னா போய் விழு ஆண்டவருடைய சமூகத்தில். அல்லது அந்த ஒருவன் ஒருத்தின் இடத்துல அன்பு கிடைக்கலன்னா ஏழை பிள்ளைகள் திக்கற்றவர்களுக்கு போய் உதவி செஞ்சு அன்பை அவங்களுக்கு கொட்டு அவங்க அன்பை வாங்கிக்கோ. பட் யூ ஷுட் நாட் கமிட் adultery in the name of Jesus I say. பாலியல் பாவங்கள் பெருத்து போய் கிடக்குது. ஒரு மீடியாவை ஓபன் பண்ணா உள்ள பார்க்க முடியாத காட்சிகள். வாலிபர்களே, அன்பா சொல்றேன், உன் வாழ்க்கை தூய்மையா இருக்கணும். இந்த கரப்டட் வேர்ல்டுல இவங்க எல்லாம் எங்க போறாங்க தெரியுமா? இவங்க நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது. நீ பூமியில வேற மாதிரி வாழ்ந்துடலாம், ஆனா பரலோக வாசல்ல ஒரு எஜமான் நின்னு நோ யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு என்டர் இன்டு ஹெவன் சொல்லிட்டாருன்னா நீ பூமியில வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட். ஒரு அன்புள்ள ஆண்டவர் ஒரு நல்ல பரலோகத்தை உனக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அங்க போகணும்னா இங்க பாலியல் தூய்மை அவசியம், வார்த்தைகளில் தூய்மை அவசியம், அதுல கண்களின் பார்வையில் தூய்மை அவசியம். பலன் இல்லைன்னு சொல்றியா? ஒரு இயேசு உள்ளே இருக்கிறார், ஒரு தேவன் கூட இருக்கிறார், ஒரு ஆவியானவர் மேல இருக்கிறார். போய் விழு ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, இந்த உறவை நான் வெறுக்க முடியல, என்னை பலவந்தமா இந்த உறவு நிர்பந்தப்படுத்துது ஆண்டவரே, விட்டு கூட கொடுத்துட்டு ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனிமே நான் சுத்தமாயிறேன்னு இந்த கேம்ப்ல, இந்த ஆனுவல் கேம்ப்ல தீர்மானம் எடுத்துட்டு போங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, யூ ஆர் a broken woman. ரூத் ஒரு உடைக்கப்பட்ட பெண் தான். போய் யாரையாவது தேடி இருக்கலாம். she didn't do that. ஏன் தெரியுமா? அவளுக்கு தெரியும், நான் ஒரு தேவனை பின்பற்றி வந்திருக்கிறேன், இந்த தேவன் என்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். வந்தாள், பெத்லஹேமுக்கு வந்தாள். போவாசின் வயல்வெளி தற்செயலாய் கிடைத்தது, பொறுக்கி கொள்ள போனாள். அவளை அதிகமாய் நேசிக்கிற ஒரு போவாசை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களும் புருஷர்களும் அன்பில்லாமலே மரிச்சு போயிட்டாங்க. பரவாயில்ல, எந்த மனுஷன் அன்பு கிடைக்கலனா கூட நீ புரோக்கனா இருந்தா உன்னை ஒரு பிளஸட் உமனா ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர். ரூத் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம், 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செய்கைக்கு தக்க என்ன செய்கை? அம்மா, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களுக்கு பின்னாடி என்ன செய்யல? போகல. காலேஜ் கேர்ள்ஸுக்குல்ல, ஒருத்தர் ஹேண்ட்ஸமா இருந்தா அவன் பின்னாடி 4 பேர் சுத்துறாங்க, ஒருத்தர் ரிச்சா இருந்தா அவன் பின்னாடி 10 பேர் சுத்துறாங்க. பெண்களே, என் அன்பு வாலிப பிள்ளைங்களே, உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், ஒருத்தர் ஹேண்ட்ஸமா இருக்கிறனாலேயோ ரிச்சா இருக்கிறனாலேயோ டோன்ட் கோ ஆஃப்டர் ஹிம். ஆண்டவர் உனக்குன்னு ஒரு போவாசம் வச்சிருக்கிறாரு, கொண்டு வருவார். நீ வைராக்கியமா உணர்வுகளை அடக்கி 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 கர்த்தரை நேசிச்சு வாழ்ந்தா ஏற்ற வேளையில God will bring your Boaz, God will bring your Isaac. உனக்குன்னு ஒரு நல்ல பாத்திரத்தை கொண்டு வருவாரு, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைச்சதா கிடைக்கலையா? ரூத்துக்கு கிடைச்சதா கிடைக்கலையா? நல்ல கணவன், நல்ல பிள்ளை, அதுக்கும் மேல
மேல ஒரு ஆசீர்வாதம். அவள் சந்ததியில் யார் வந்தார்? தாவீது வந்தார், ஆண்டவர் இயேசு வந்தார். Are you a broken woman? God wants to bless you, to make you a blessed woman. உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாய் ஆண்டவர் மாற்றுவது நிச்சயம். ஐந்தாவதாக அந்த ஒரு வசனத்தை திரும்ப வாசித்து, உள்ளவைகளை அவமாக்கும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி, உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும். இல்லாதவைகள் சொல்லுங்க. இல்ல, வீட்டுல ஒண்ணுமே இல்ல, மைண்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, ஞானம் இல்ல, விவேகம் இல்ல, அறிவு இல்ல, அழகு இல்ல, பர்சனாலிட்டி இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு இல்லைன்னு சொல்றல, கம், ஐ வாண்ட் டு ஃபில் யூ. உன்னை நான் நிரப்ப விரும்புகிறேன். ஆனா ஒரு கல்யாண வீட்டில் 6 கச்சாடி இருந்துச்சு, வெறும் தண்ணி. ஒருத்தர் வந்தாரு, கச்சாடி எப்படி இருந்துச்சு? எம்டி. தண்ணியை நிரப்புங்கன்னாரு. தண்ணியை நிரப்பி கொஞ்ச நேரத்தில் தண்ணி எதா மாறிடுச்சு. இந்த வருஷம் நான் சொல்றேன், நீ ஒண்ணுமே இல்லாத பாத்திரமா இருக்கிறல்லம்மா, உன்னை ஆண்டவர் அவர் ஆவினால நிரப்புவாரு, திராட்சை ரசமாய் மாற்றுவார். ஐ எம் நத்திங் பட் ஹீ இஸ் மை எவ்ரிதிங். நான் ஒண்ணுமே கிடையாது, என் ஆண்டவர் தான் எல்லாம். இந்த வருஷம் நீங்க 2-3 காரியத்தை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதுல ஒன்று, பாஸ்டர் க்ளோரி சகோதரி அவர்கள் சொன்னாங்கல்ல, அடுத்த தலைமுறைக்கான ஜெபம் அப்படின்னு. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், 4 பேராக கூடி, 4 பேர் 5 பேர், வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம். எப்படி சொல்லுங்க? வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் அடுத்த தலைமுறைக்காக நீங்க ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஏன் சொல்றேன்னா, நீங்க ஆலயத்துக்கு வரும்போது உங்க பிள்ளைங்கள பாதி பேர் சர்ச்சுக்கு வரதில்லை. நான் சமீபத்திலே ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் போயிருந்தேன். அப்போது அங்கே உள்ள சர்ச், ஒரு இங்கிலீஷ் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு போனால் உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் 60 வயசு, 50 வயசு, 70 வயசு. எனக்கு ஆச்சரியம், வாலிபர்களே காணும். அப்போது அந்த 70 வயசு அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், உங்கள் சர்ச்சில் எல்லாம் வயசானவங்களா இருக்கிறீங்களே, யங் பீப்புளை எங்கன்னு கேட்டால், அவங்கெல்லாம் யார் சர்ச்சுக்கு வர்றாங்க? தே ஆர் நாட் கம்மிங் டு சர்ச். வரவே மாட்டாங்களா? வரவே மாட்டாங்க. நீங்கள் கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட்டாலும் கேட்க மாட்டாங்க. காட். நான் கேட்டேன், 30 வருஷம் கழித்து இந்த சர்ச்சில் யார் இருப்பான்னா, சர்ச்சு மூடப்படும். ஏன்னா அங்கே நிறைய சர்ச்சு மூடி போயிருக்குது. ஏன் தெரியுமா? இளைஞர்கள் ஆலயத்துக்கு வருவதில்லை, இளைஞர்கள் தேவனை தேடுவதில்லை. இந்த ஐபிசி சபையின் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் சொல்கிறேன், வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் ஒரு 4 பேரோட இணைஞ்சு முழங்காலில் நின்று, ஆண்டவரே எங்கள் அடுத்த தலைமுறையை சந்திங்க, எங்கள் பிள்ளைங்க உள்ளத்தில் உங்கள் அன்பை அக்னியாக ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் 2 காரியம் சொல்ல விரும்புகிறேன். பைபிள் கால்ஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல். என்ன சேனல்? பைபிள் கால்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறோம். என்ன ப்ரேயர்? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர். ஒவ்வொரு வாரமும் டியூஸ்டே அதை அப்லோட் பண்ணுறோம். அதில் 5 முக்கியமான ஜெபக்குறிப்புகள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த 39 எபிசோடில் நீங்கள் முதல் எபிசோடை எடுத்து இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். வசனத்தின் அடிப்படையில் அடுத்த தலைமுறை சிக்கி கிடக்கிற பாவ வாழ்க்கை, அசுத்தத்தின் வாழ்க்கை, அருவருப்பின் வாழ்க்கை, தேவனை தேடாத வாழ்க்கை, கர்த்தரை நேசிக்காத வாழ்க்கை. சர்ச்சில் அடுத்து பைபிள் காலேஜில் படித்து பாஸ்டர்ஸாக வர்றவங்கெல்லாம் குறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா வாலிபர்களுக்கு யாருக்கும் பாஸ்டராக விருப்பம் கிடையாது. வாலிப பெண் பிள்ளைகளுக்கு பைபிள் காலேஜ் படிக்க இஷ்டம் இல்லை. அப்படி ஒரு தலைமுறையாய் மாறிடுச்சு. யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் த கேப். நீங்களும் நானும் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். 2வது, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள 4 பேரையாவது இந்த வருஷம் சுவிசேஷம் சொல்லி நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வரணும். நீங்கள் ஒரு எம்டி வசலாக இருக்கலாம். கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் மேலே இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன், உனக்கு ஞானம் தரேன், நீ பேசு, நான் சந்திக்கிறேங்கிறார். ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்தில் உள்ள ஒரு அம்மா சொன்னாங்க, நான் 39 பேரை சர்ச்சு கொண்டு வந்திருக்கிறேம்மா அப்படின்னாங்க. எத்தனை பேர்? எத்தனை பேர்? நீங்கள் என்னம்மா படிச்சிருக்கீங்க? நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலம்மா அப்படின்னாங்க. எப்படி? பள்ளிக்கூடத்துக்கே போகல, ஆனால் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாங்க? அப்போ அந்த அம்மாவோடு கூட இருக்கிற தேவன் தானே உங்களோடு இருக்கிறாரு. நான் கேட்டேன், எப்படிம்மா நீங்கள் அவங்கள ஆண்டவருக்குள்ள நடத்துனீங்கன்னா? வயலுக்கு அறுக்கிறதுக்கு போவேனா, அங்கே இருக்கிற எல்லாரு கூட மத்தியானம் சாப்பிட்ற நேரத்தில் உட்காந்து பேசுவேன்.
ஏசப்பா என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லுவேன். எல்லாரும் கேட்பாங்கம்மா. 4 வாரம் சொல்லுவேன். 5ஆவது வாரம் எங்கள் சர்ச்சுக்கு வான்னு நானே டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வருவேன். எப்படி? நமக்கு பஸ்ல இருந்து காசை வெளியே எடுக்கணும்னால என்னது வருத்தம். நானே டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வருவேன். சரி, அவங்க வந்தா நான் சர்ச்சில் கொண்டாந்து விட்டுருவேம்மா, எங்கள் பாஸ்டர்மா பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், சர்ச்சில் கொண்டாந்து விடுங்க, அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் விடும்போது சொல்லி விடணும், இவங்களை நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், அம்மா ஜெபம் பண்ணுங்கன்னு. இந்த மாதிரி ஆத்தும ஆதாயம் செய்ய படிப்பு தேவையில்லை, அறிவு தேவையில்லை, ஞானம் தேவையில்லை, ஆண்டவர் மேலே அன்பு தேவை. நீங்கள் வெறுமையான பாத்திரம். இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்ற போகிறாரு. நீங்கள் அநேகரை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவன் வெட்கப்படுத்தும்படி இல்லாதவைகளை, இழிவானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். You are a weak person, but you are strong in Christ. You are a foolish person, but you are wise in Christ. You are a despised woman, but you are a diamond in God's hand. You are a broken vessel, but you will be a blessed vessel. You are nothing, but God is your everything. இந்த கால் மத்தியான வேளையில் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சி மேஜர். தேங்க்யூ ஃபாதர். வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஃப் மேஜர், எஃப் மேஜர். ஹல்லேலூயா. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி கொள்ளுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான என்னை தெரிந்து கொண்டீரே, ஞானமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டீங்களப்பா. உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டீங்களே. அற்பமா எண்ணப்பட்ட என்னை தெரிந்து கொண்டீங்களே. ஆண்டவரே, ஒன்றுமில்லாத என்னை தெரிந்தெடுத்து கொண்டு என்னையும் உங்க கருவியாக பயன்படுத்த தெரிந்து கொண்ட தெய்வமே, ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில என் வாழ்க்கையை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, ஒரு புது அர்ப்பணத்துக்குள் நீங்கள் வர வேண்டும். போதும் ஆண்டவரே, உலகத்துக்காக வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, ஏதோ குடும்பத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச நாட்கள் போதும் ஆண்டவரே. இனி உங்களுக்காக நான் எழும்பணும் ஆண்டவரே. என்ன நீங்க ஞானியாக்குகிறதுனால நான் உங்களுக்காக எழும்பணும். என்ன பலமுள்ள ஸ்திரியா மாத்துறதுனால நான் உங்களுக்காக எழும்பணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹோசன்னா. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. ரகனமா ஷாந்தரா. நல்ல வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. புதிய ஞானத்தினால் என்ன நிரப்புங்க, புதிய பலத்தினால் என்ன நிரப்புங்க, உங்க ஆவியினால் என்ன நிரப்புங்க. தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறீர், எனக்குள்ளாய் இயேசு இருக்கிறீர்.
நான் அற்பமானவள் அல்ல, நான் தள்ளப்பட்டவள் அல்ல ஆண்டவரே, நான் புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல. உங்க கையில அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியா வச்சிருக்கிறீங்க. இந்த வருஷம் உமக்காய் வாழுவேன், இந்த வருஷம் உமக்காய் ஊழியம் செய்வேன், இந்த வருஷம் அதிகமாய் உங்க பாதத்துல காத்திருப்பேன், இந்த வருஷம் உங்க வார்த்தையை உட்கார்ந்து படிப்பேன். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. வாயை திறந்து சொல்லுங்க, புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். God wants to anoint you in a new way. ரகன மஷத ரேகோ லோஷக ரவகதரா. புதிய அபிஷேகத்தை, புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மத்தியான வேளையில கர்த்தர் இன்றிலிருந்து உன் மேல் தங்கி இருப்பார், உன் மேல் தங்கி இருப்பார், உன்னை எடுத்து பயன்படுத்துவார். சகோதரி, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.